நம்ம முன்னோர்கள் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லி சொல்லி இன்னைக்கு வரைக்கும் வளர்த்துருப்பாங்க நம்ம கிட்ட. ஆனா அவங்க சொன்ன புதன் அப்படிங்கிறது கேலண்டர்ல வரக்கூடிய வெனஸ்டே அப்படிங்கிற அந்த புதன் கிழமையே இல்லை. சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய முதல் கிரகமான புதன் கிரகம் அப்படிங்கிற மெர்க்குரி பிளானட் தான் மீன் பண்ணி அவங்க சொல்லியிருக்காங்க. எப்படிரா அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, உங்களுக்கே தெரியும். புதன் கிரகம் தன்னைத்தானே ஒரு தடவை முழுசா சுத்தி வள வர்றதுக்கு பூமியோட நாட்கள் படி 176 பூமி நாட்கள் எடுத்துக்கும். அதுவே சூரியனை ஒரு தடவை சுத்தி வரணும் அப்படின்னா மெர்க்குரி பிளானட் பூமியோட நாட்கள் படி 82 பூமி நாட்கள்லேயே சுற்றி முழுசாக வளம் வந்துருமா சூரியனை. ஸோ சிம்பிளாக சொன்னோம்னா தன்னைத்தானே ரொம்ப மெதுவாக சுற்றிக்கிட்டு சூரியனை அதிவேகத்தில் சுற்றி வந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பிளானட் தான் மெர்க்குரி பிளானட். இதை காரணமாக வச்சு தான் இரவு பொழுதுல வானத்தில் நம்மளால் செவ்வாய் கிரகம், வெள்ளி கிரகம், ஜூபிட்டர் மாதிரியான கிரகங்களை, ஏன் சனி கிரகத்தை கூட நம்மளால் பார்க்க முடியும். இந்த மெர்க்குரி பிளானட்டை எப்போவாச்சும் மட்டும்தான் பார்க்க முடியும். அதனால தான் நம்ம முன்னோர்களும் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு வானத்தில் மெர்க்குரி பிளானட்டை பார்க்குற கஷ்டம் அப்படிங்கிற மீன் பண்ணி சொல்லியிருக்காங்க. இதேமாதிரி ஸ்பேஸ் சம்பந்தமான வீடியோக்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க.